பாஜக தேசிய மூத்த நிர்வாகியான ராஜா காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு வருகை புரிந்தார். சங்கர மட மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து 20 நிமிடம் தனிமையில் இருவரும் சந்தித்து உரையாடினர். அதனைத் தொடர்ந்து காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டார். அதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராஜா, ப. சிதம்பரம் அவர்களுக்கு பொருளாதாரம்தான் தெரியாது என்றால் அவர்களுக்கு கணக்கு கூட தெரியவில்லை. பாஜக ஏற்கனவே 430 தொகுதியில் போட்டியிட்டு மீதி கூட்டணிக்கு வகுத்தது. அதில் 240 தொகுதி வெற்றி பெற்றது. ஆனால் ப. சிதம்பரம் கணக்கு தெரியாமல் 99 வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறார். இதை அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் குற்றமா என கேள்வி கேட்க வேண்டிய நிலை உருவாகிறது. வயது மூப்பு காரணமாக இதுபோன்று பேசி வருகிறார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் எனவும் மோடி அரசு தோல்வி பெற வேண்டும் எனவும் இஸ்ரேலில் உள்ள தனியார் அமைப்பு மூலம் வேலை செய்ததாக விஷயங்கள் வெளியே வந்துள்ளது. இதுபோன்று தேச துரோக பணி செய்தவர்கள் யார் என்று கண்டறிய விசாரணை அமைக்க உள்ளது. எதிர்க்கட்சிகள் வாக்கு பிரிந்ததால் தான் திமுக வெற்றி பெற்றதை தவிர கடந்த முறை விட இந்த முறை திமுக வாக்கு வங்கி குறைந்துள்ளது. அனைத்து மதங்களுக்கும் அனைத்து மேம்பாடும் நடைபெற்றது கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் மத பிரிவினைவாதிகளை உண்டாக்கும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகள் கூட சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பெரும்பான்மையானவர்களை தள்ளியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை குறிப்பிட்டு திமுகவினர் ஆடுகளை வெட்டிய நபர்கள் மீது மிருகவதை சட்டத்தின் கீழ் அந்த துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக கூறி வருவது தவறானது என்றும் பாமகவின் வாக்குகளே அதன் வாக்கு சதவீதத்துக்கு உயர்வு என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியது குறித்து கேட்டதற்கு, செல்வ பெருந்தகை பல கட்சிகளில் பயணித்து தற்போது காங்கிரஸில் உள்ளதாகவும் பாஜக பற்றி பேச அவருக்கு அருகதை இல்லை எனவும் மீறி பேசினால் அவருடைய பல்வேறு பின்புலங்களை ஆராய வேண்டியிருக்கும் எனவும் ஆகவே வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இவ்வாறாக பாஜக மாநில செயலாளர் ராஜா காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். பிரதமர் அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பதவியேற்பது நாட்டு மக்களுக்கு நாட்டிற்கு நல்லது. ஆகவே இது மகிழ்ச்சி தரத்தக்க தருணம். நீங்கள் ஏதாவது பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், ப. சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினச்சேன். இப்போ அரசியலும் தெரியலைன்னு தெரியுது நம்ம. சரி, அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் ஹி லெட் என்டிஏ. பிஜேபி போட்டியிட்ட சீட்டே 440 சீட்டு தானே. ஆகவே மீதி யாருக்கு? கூட்டணிக்கு. அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது, பாலிட்டிக்ஸும் தெரியாது. 99ங்கிறது 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமாக பேசினா இதுக்கு பிறகு ஹார்வர்டில் ஏன் படித்தாருன்னு தெரியல. சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும். அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சிதம்பரம் என்றைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக். வயசானது காரணமாக இருக்கலாம். ஐ திங்க் இஸ் அரவுண்ட் 80. அதனால் அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்திருக்கலாம். ஆகவே என்ன தார்மீக வெற்றி? 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியலை. அப்புறம் அதில் என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு? அது ஏதோ குழப்பின்னு இருக்கணும், வயசான காலத்தில் பேசின்னு இருக்காரு. ஓப்பன் ஏஐ ஒரு அமைப்பு, ஏஐ அந்த அமைப்பு ஒரு இஸ்ரேலி தனியார் அமைப்பின் மூலமாக இந்த தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்யவும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிக்க செய்யவும் பணியாற்றினார்கள்னு பப்ளிக் மீடியாவில் இப்போ விஷயங்கள் வெளில வந்திருக்கு. ஆகவே இதில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அந்நிய சதி இருக்குங்கிறதும் இடையில சொன்னார். அதனால் இந்த தேர்தலில் யார் யாருடைய மோசமான தேச விரோத பங்களிப்புகள் இருந்திருக்குங்கிறது இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட். திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தடவை 40%. ஆகவே எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிந்த காரணத்தால் டாக்டிக்கலி டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். 10 வருஷமா என்ன சொன்னார்? அவர் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு.
அதனால இந்த பாடி பாலிட்டியில மதத்தை கொண்டு வந்த தீய சக்தி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தேர்தல் அறிக்கை. ஆகவே அவர்கள் தான் சிறுபான்மைன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மை வராதா? நீங்க மதத்தை பத்தியே பேசியிருக்கப்படாது காங்கிரஸ்ல. அதனுடைய மேனிஃபெஸ்டோல மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி சொன்னா மெஜாரிட்டிகளுக்கு என்ன இந்த நாட்டில் இடம் இல்லையா? அது பிரச்சனை வரும். ஆகவே குற்றவாளிகள் காங்கிரஸ்காரர்கள், அது ராகுலா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், இல்லை அவர் யாரு சாம் பிட்ரோடாவோட வழிகாட்டுதல் தானே காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ராஜீவ் காலத்திலேருந்து. அவங்க தான் மதத்தை திணித்தவர்கள் பாடி பாலிட்டியில, நாட் பிஜேபி. கடந்த மாலை போட்டு சாலைகள்ல வந்து அண்ணாமலை அவர்கள் பெயர்களை சொல்லி அந்த மிருகவதை தடுப்பு சட்டத்துல திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும். சார், இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டிய வரும். நீங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க 2014 பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்றிருந்தது. அதனால் நீங்க திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சா, பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் நான் சொல்கிறேன், இட் இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. அதனால் அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்கு. டிநகர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் இவர் இந்த மாதிரியா உளறி கொண்டிருப்பார்னா செல்வ பெருந்தகை, ஹூ ஆர் யூ? எந்தெந்த கட்சியிலெல்லாம் போய் நீங்க என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்க? வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் டிராவல்? ஹெச் ராஜா 1964 RSSல சேர்ந்தவன். அன்னிலேருந்து இன்னி வரை எதுலையும் மாறலையே. அதனால அந்த மாதிரியா ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியல் இருக்கிற பேசிக் அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால இனிமே அதை அனாவசியமா பிஜேபி பற்றியே பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும் உங்க பின்னணி, நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நல்லது, நன்றி.